ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். குமரன் கால் பண்ணி நிவின்க்கு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யமுனா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டதுனால அதை சொல்லாமல் நீ வீட்டுக்கு வாடா, ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிவின் கிளம்பி வர்றாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. இவர் கரெக்டாக என்ட்ராகும்போது அவர் வெளியே போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிவின் வந்து விஜய் நிப்பாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜயும் என்னென்னு கேட்கும்போது இந்த நிவின் சொல்கிறாங்க, என்ன நிறைய ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கலாமே வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. ஆமாம், எதுக்கு இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம், இன்னும் 8 மாதத்தில் காவேரி நீங்களும் பிரிய போகிறீங்க, எதுக்கு இப்போ அந்த தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் சொல்கிறாங்க, இது எதுக்குன்னா அவள் கழுத்தில் வந்து கயிறு தான் போட்டிருந்தா, அதனால தான் நான் அந்த கயிறை வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த செயின். நிறையா பேர் அவளை வந்து ஏளனமாக பேசினாங்க, ஒன்றுமே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து செயின் மாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லும்போது, நல்லா நடிக்கிறீங்க, உங்களுக்கு நடிக்க என்ன சொல்லி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவின் சொல்கிறாரு. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, நான் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அஜய் ராகினி கல்யாணம் கூட நல்லதுக்காக தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு இந்த நிவின் சொல்கிறாரு, அதில் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ யாரு கண்டது அப்படின்னு சொல்கிறாரு. நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க காவேரிக்கு, இப்படியே போனால் வந்து காவேரி உங்களை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவா, அப்புறம் எப்படி என்னை கல்யாணம் பண்ணுவா, அதுக்காக தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 8 மாதத்தில் அவங்க மனசில் இடம் பிடிச்சி அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நீ என்னை வந்து தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து காது கொடுத்து கேட்குறாப்புலே இல்லை. இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு, காவேரியை வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட அனுப்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிறேன்னு சொன்னாலும் அவள் வந்து கண்டிப்பாக வரவே மாட்டா. நீ இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவள் எப்படி வருவா? அவள் இப்போயே உங்களோட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனும் அப்படி தான் சொன்னான். நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிறீங்களாமே, உங்கள் 2 பேர் ஜோடியும் தான் இப்போ பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, விஜய் சொல்கிறாங்க, அப்படியா, எனக்கே தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நக்கலாக இது பண்ணும்போது எனக்கு கோவமாக வருது. நீங்கள் ஏன் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அப்படி சிரிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது, விஜய் வந்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ, நான் தான் சொல்கிறேன்ல, நான் காவேரி அனுப்பிடுறேன் 8 மாதத்துக்கு அப்புறம், நீ இப்போவே நான் காவேரியை கூட்டிகிட்டு நீ போ, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் பாஸ் இப்படிலாம் நடிக்கிறீங்க நீங்கள், ஐயோ உங்கள் நடிப்பு தாங்க முடியலை. ஒரு பிரிஞ்சு போகிறவன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை வந்து கேர் பண்ணி பார்ப்பானா? இத்தனை லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு நகை எடுத்து யாராவது கொடுப்பானா? எந்த ஊர்லேயும் அந்த சம்பவம் நடக்குமா? உங்கள் கல்யாணம் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்கிறீங்க, ஆனால் காவேரிக்கு வந்து ஒன்றா பார்த்து நீங்கள் செய்வீங்க, இப்படி நீங்கள் சொன்னால் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ நம்பாமல் போ, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, நான் என்னம் பண்ணுவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த 8 மாதம் அவள் எனக்கு பொண்டாட்டி தான், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், 8 மாதம் வரை அவளை நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ சரியா, இதுக்கு மேலே என் முன்னாடி வந்து பேசாத, என் முன்னாடி வந்து நீ இனிமேல் பேசுனேன்னா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நான் வந்து எப்படி ஆளுன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மிரட்டி விடுறாரு. இவர் திடீர்னு இப்படி பேசவும் நிவின் வந்து, நான் உன்னை பற்றி எல்லாமே எனக்கும் தெரியும், காவேரி மட்டும் என்கிட்ட வராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்படி தாங்க இன்றைக்கி எபிசோட் போகுது. யாருக்கெல்லாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிவினும் விஜயும் வந்து இப்படி அடிச்சுக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.